ஒரு சந்தேக பேர் வழினால நான் பட்ட கஷ்டங்களும் அதுல இருந்து எல்லாம் நான் எப்படி மீண்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத பத்தின ஸ்டோரி தான் இது. நான் ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு பொண்ணு. கஷ்டம்னா என்னன்னே தெரியாம என்ன ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. அம்மா அப்பா பாக்குற மாப்பிளையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எய்மோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு அலைன்ஸ் பார்த்து எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு 2 வாரத்துல கல்யாணமும் வச்சுட்டாங்க. அதனால எங்களுக்கு அதிகமா பேசி பழகறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற கனவுக்குள்ள போனேன். ஆனா அந்த கனவு எல்லாம் வெறும் கனவா மட்டுமே போச்சு. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள்லயே சந்தேகம். போட்டோகிராஃபரோட என்னை இணைச்சு வச்சு பேசி ஒரே சந்தேகம், ஒரே சண்டை. ஒரே பொண்ணு அப்படிங்கறதுனால என்னோட வீட்டுல கல்யாணம் ரொம்ப கிராண்டா பண்ணாங்க. வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. வீடியோகிராஃபர் நம்ம போஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுத்தேன். இது எல்லா கல்யாணத்திலயும் நடக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அதுக்கு பயங்கரமான சந்தேகம். அன்னைக்கு அந்த டாபிக்க பேசி பேசி மணி 3 ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி நீ யார் கூட எல்லாம் பேசின, இப்படி காலேஜ் போன, கோஎட்ல படிச்சியா, அங்க பசங்களோட எல்லாம் பேசினியான்னு 1000 கேள்விகள். ஃபர்ஸ்ட் நாளே கண்ணீரோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வாழ்க்கையை பத்தி யார்கிட்டயும் எதுவுமே என்னால சொல்ல முடியல. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரே ஒரு நாள் தான் ஆயிருக்கு. கொஞ்சம் பொறுத்து போலான்னு சொல்லி 3 மாசம் பொறுத்தேன்.